சென்னை வடபழனியில் முதியவரின் ஒரு இடத்தை இடித்ததாக திமுக பிரமுகர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வடபழனியில் முதியவரின் இடத்தை திமுக நிர்வாகிகள் ஜேசிபி எந்திரம் கொண்டு இடித்த சம்பவத்தில் 5 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக கூடுதல், மிரட்டி சொத்தை பறிக்க முயற்சி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதியவர் பால்ராஜ் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஜனார்தன் என்பவரது இடத்தை லீஸுக்கு எடுத்து வசித்து வந்துள்ளார். அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி திமுக நிர்வாகிகள் ஜேசிபி எந்திரம் கொண்டு அந்த இடத்தை இடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக திமுக நிர்வாகிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை வடபழனி குமரன் காலனி பகுதியை சேர்ந்தவர் 73 வயது முதியவர் பால்துரை. இவர் அதே பகுதியில் 1800 சதுர அடி கொண்ட ஒரு காலி இடத்தை வைத்திருக்கிறார். அதாவது லீஸ்க்கு எடுத்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த இடத்தை திமுக உடைய எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு சிலர் ஜேசிபி எந்திரம் மூலமாக நேற்று முன்தினம் இடித்து தள்ளிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டுமில்லாமல் இதனால் பாதிக்கப்பட்ட பால்துரையுடைய மகன் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அந்த வீடியோவில் திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் சிலர் 30 பேர் இந்த இடத்தை ஜேசிபி மூலமாக இடித்து தள்ளிவிட்டு தாங்கள் வைத்திருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி விட்டு சென்று விட்டதாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அது தொடர்பாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பால்துரை புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் தொடர்ச்சியாக 2 பேர் மீது விருகம்பாக்கம் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திமுகவின் 129வது வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சூரிய சிவகுமார் மற்றும் திமுக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சீனிவாசன் ஆகிய 2 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக கூடுதல், ஆபாசமாக திட்டுதல், சொத்தை மிரட்டி பறிக்க முயற்சி செய்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.